ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் தான். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும். ஓகேவா, இதை நல்லா ரீட் பண்ணுங்கள். 40 இங்கே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க, இங்கே 1 மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. நம்மலாம் வந்து டக்குன்னு வந்து 40:1 அப்படின்னு போட்டுலாம் எழுதிடக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூனிட்ஸை கரெக்டாக பார்க்கணும். இங்கே நிமிடம், இங்கே மணின்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒன்று நிமிடத்தை மணியாக சேஞ்ச் பண்ணணும், இல்லை மணியை நிமிடத்தாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, நம்மளுக்கு ஈஸியானது வந்து மணியை நிமிடமாக சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1 மணி நேரத்தை வந்து நிமிடமாக சேஞ்ச் பண்ணால் என்னாகும்? ஸோ 1 மணி நேரம் நம்மளுக்கு என்னது வந்து 60 மினிட்ஸ். ஓகேவா, 1 மணி நேரம் வந்து நம்மளுக்கு தெரியும் 60 மினிட்ஸ். அப்போ இப்போ நம்ம ரேஷியோ எது கண்டுபிடிக்கணும்னா 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும்னா 40 நிமிடத்திற்கும் இந்த 60 நிமிடத்திற்கும் தான் வந்து நம்ம என்ன செய்யணும்? விகிதம் கண்டுபிடிக்கணும். சரியா, ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம்னு கேட்டால் இவ்வளோ தான், 40:60. ஆனால் இதை வந்து நம்ம இப்படியே எழுத மாட்டோம், சிம்பிளிஃபிகேஷன், அதாவது எளிய வடிவமாக மாற்றி தான் எழுதுவோம். அப்போ இது எப்படி இருக்குது? P/Q ஃபார்மில் இருக்கா, அப்போ நம்ம P/Q ஃபார்மில் எழுதுவோமா? ஸோ 40/60 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன இருக்குது? 2 2s are 4, 3 2s are 6. அப்போ என்னது? 2/3. அப்போ இதோட எளிய வடிவம்னா என்ன வரும் நம்மளுக்கு? 2:3. உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் ஒரு வேளை இப்படியே இந்த 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம்னு டைரெக்டாக 40:60 கொடுக்கலாம். இல்லை இதை டைரக்ட் ஆன்சராக கொடுக்காம சிம்பிளிஃபை பண்ணி எளிய வடிவத்தை ஆன்சராகவும் கொடுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எளிய வடிவமாக சுருக்கி தான் நம்ம ஆன்சர் எழுதுவோம். ஸோ அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஆனால் விகிதம்னு கேட்டால் 40:60, அதோட எளிய வடிவம்னு கேட்டால் 2:3. ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.